வணக்கம். இன்று ஓசோவின் விழிப்புணர்வு தொகுப்பில் இருந்து மனமும் தியானமும் மற்றும் புலன் கடந்த மெய்த்தீண்டல் என்ற 2 தலைப்பில் இருந்து நாம் அது குறித்து சிந்திக்க இருக்கிறோம். இது ஒரு கேள்வி பதில் உரையாடல் போல இருக்கும். முன்னரே இது குழுவில் பகிரப்பட்டுள்ளது. அந்த கேள்விகள் யார் எதற்கு எது வேண்டுமோ அதை கேட்டால் அதற்குரிய பதில் நாம் விளக்கம் தரலாம். யார் எந்த கேள்வி கேட்குறீங்களோ கேளுங்க. அதுல இருந்து நான் ஒரு கேள்வி கேட்கட்டுங்களாண்ணா? கேளுங்க. விழிப்புணர்வை எப்பெல்லாம் அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்க அதுல போட்டிருக்கீங்களாங்கண்ணா? அதாவது நம்மளுடைய விழிப்புணர்வை எப்ப அதிகப்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு சொல்லணும். இப்ப விழிப்புணர்வு எப்படி நம்ம அதிகப்படுத்துறதுன்னா, கவனித்தல், கவனிப்பாளர், சாட்சி பாவம்னு சொல்றோம்ல. நாம வந்து நம்மளையே நம்ம எண்ணம் எப்படி இருக்கு, செயல் எப்படி இருக்கு, அது மாதிரி நம்ம ஒவ்வொன்றா நம்ம உடல் அது மாதிரி முழுசா கவனிக்க கவனிக்க நாம வந்து அதிக விழிப்புணர்வுல வருவோம். வாழ்க்கையும் அப்பதான் விழிப்புணர்வுங்கிறது தான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை வந்து மேம்படணும்னா அதுக்கு வந்து நம்ம விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதுதான் விழிப்புணர்வு நம்ம அதிகப்படுத்துறதுன்னா கவனிப்பாளர், சாட்சி பாவமா நம்ம இருக்கிறோம். அந்த இதுதான் கவனிக்க தன்மையை நம்ம அதிகப்படுத்த விழிப்புணர்வு அதிகமாகும். நம்மளோட உயிராற்றலும் இன்னும் அதிகரிக்கும். நம்மளோட பார்க்கும் பார்வை அதிகரிக்கும். ஓகேண்ணா, புரிஞ்சதுங்கண்ணா. நல்லா, தேங்க்யூண்ணா. வேற நீங்க அமைதியா இருக்காங்க. மனம் எது போல இருக்கணும்? மனம் எது போல இருக்கணும்னா நம்ம கால் போல இருக்கணும். கால் எப்படி இருக்கும்னா நம்ம ஓடணும்னு நினைச்சா ஓடணும், இல்ல ஓட வேண்டாம் வந்து உட்கார் ஒரு இடத்துல அப்படின்னா வந்து உட்கார்ந்துக்கிறோம் நம்ம உடம்பு. அதே மாதிரி மனசு வந்து நம்ம என்ன சொல்றோமோ அது கேட்கற மாதிரி இருக்கணும். நாம வந்து அதுக்கு எஜமானரா இருக்குதா இல்ல அது நமக்கு எஜமானரா இருக்குதா எப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. இப்ப நம்ம ஓடணும்னா ஓடணும், உட்காருனா உட்காருது உடம்பு. அதே மாதிரி மனசும் நீ இது மாதிரி இதை யோசி சிந்தனை பண்ண அது மாதிரின்னா அது பண்ணணும், இல்லையா அது பண்ணக்கூடாது. அது பிரகாரம் தான் நாம போடிட்டே இருக்கிறோம். அது பாட்டுக்கு தன்னால எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டே இருக்குது. நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம இருக்குது. அதை வந்து கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கு அது உதாரணத்துக்கு அதை சொல்றாரு. வேற இப்ப நல்லொழுக்கம் அகங்காரம்னு போட்டிருக்கீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப நம்ம வந்து நம்ம ஒழுக்கம் இருக்கிறது நம்ம எப்படி நம்மளோட மனோபாவம் எப்படி ஆயிரும்னா, நான் ஒழுக்க சீலன், நான் நல்லவன், அது ஒழுக்கம் இல்லாதவெல்லாம் கெட்டவன், நான் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவேன், அவங்களாம் நரகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள சின்ன சின்னதா ஒரு ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா அகங்காரம் அது புற்று போல அதிகரிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இப்ப அவனாவது கோவமா பட்டா ஒரு நேரத்துல கோவத்துல இருப்பான், மறுபடியும் அவனை சுயநினைவுக்கு அவன் போயிருவான். நம்ம வந்து ஒழுக்கமா இருக்கிறோம்னு நினைச்சிட்டு அந்த திமிர்லயே நம்ம இருப்போம். யாரை பார்த்தாலும் எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் தியானம் பண்றேன், நீ பண்றது இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற நமக்குள்ள சின்ன சின்னதா அகங்காரம் சேர்ந்து அவங்களோட பாவம் செய்யறவங்களோட நமக்கு வந்து அதிகமான அகங்காரம் இருக்கும். அதுதான் சொல்றாரு அவரு. அந்த ஒழுக்கமே நமக்கு வந்து சாபக்கேடா மாறிடக்கூடாது. அகங்காரமா நமக்குள்ள வந்து திணிஞ்சிருச்சுன்னா நம்ம பண்ணக்கூடிய தியானம் எல்லாமே எதுக்கு நம்ம பண்றோமோ அந்த பாதையை விட்டுட்டு நம்ம மாறி போற மாதிரி ஆயிரும். அந்த அகங்காரங்கிறது நமக்கு கெட்டதுனால வர்றதை விட நல்லதுனாலேயும் நமக்கு அதிகம் வந்துடும். நீங்களாம் பாவம் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற இதுலயே நமக்குள்ள ஒரு அகங்காரம் ஒரு குப்பை சேர்ந்துகிட்டே போயிடும். அததான் சொல்றாரு. நல்லா தெளிவா சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்க. அண்டம் அழகு பிண்டம் வெறுப்பு போட்டிருக்கீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. அது இப்ப நம்ம பொதுவா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அண்டத்தில் இருப்பது பிண்டம், பிண்டத்தில் இருப்பது அண்டான்னு சொல்லிட்டு. இப்ப நாம ஒரு ஆகாயத்தை பாக்குறோம்னா அதுல மேகம் எப்படி போகுது, அப்படியே பொறுமையா தவழ்ந்து போயிட்டே இருக்குது. இப்ப பூ இருக்குதுன்னா அது காற்று வீசும்போது அதுவும் மென்மையா அப்படியே போயிட்டு இருக்குது. கடல்ல அலை பார்த்தா அதுவும் அதனுடைய இயல்புலயே எல்லாமே இருந்துட்டு இருக்குது. நம்ம அதையெல்லாம் ரசிக்கிறோம்னா நம்ம ரசிக்கிறோம், கட்டாயம் ரசிக்கிறோம். பௌர்ணமி அன்னைக்கு நம்ம போய் நிலாவை பார்த்துட்டு இருக்கிறோம், அதோட இயல்புல அது இருக்குது. மேகக்கூட்டம் நவறதையும் நம்ம பார்க்கிறோம், அதையும் நம்ம ரசிக்கிறோம். ஆனா நமக்குள்ள நம்ம ரசிக்கிறோம். ஆனா நமக்கு தெரியும் அண்டத்துல இருக்கிறது பிண்டம், பிண்டத்துல இருக்குது அண்டம்ங்கிறது நமக்கு தெரியும். ஆனா நமக்குள்ள அந்த எண்ணங்கிறது ஒரு மேகக்கூட்டம் மட்டும் தான் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிட்டே இருக்குது. ஆனா நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்னா நம்ம போராட்டமா நம்ம ஆரம்பிச்சிடுறோம்.
புரியுதுங்களா? அது நம்ம வந்து உள்ள வந்து போராடு என்ன எனக்கு வரக்கூடாது, என்ன ஏன் இப்படி வருது, என் புத்தி ஏன் இப்படி இயங்குது, அது மாதிரி நமக்குள்ள ஒரு போராட்ட குணம் வந்துருது. வெளியில நம்ம வந்து ரசிக்கிறோம், உள்ளுக்குள்ள அதையவே நம்ம வெறுக்கிறோம். இதுதான் அண்டத்தில் இருக்குது பிண்டம், பிண்டத்துல 2 இருக்கிறது அண்டம். நமக்குள்ள 2ம் முரணா இருக்குது, 2ம் ஒண்ணா இல்ல. நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிறோம், தத்துவத்த புரிஞ்சுக்கிறோம். ஆனா நாம வந்து அத செயல்படுத்துறோமா, அதுல தெளிவு பெற்றிருக்கிறோமானா அது இல்ல. அதுதான் அந்த கருத்து. நன்றி சார். சகானா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, கேளுங்க சகானா. வணக்கம் சார். வணக்கம். பிரபஞ்சத்தையும் நம்மையும் பிரிப்பது என்ன சார்? மனம். இப்ப நாமளும் அதுவும் ஒண்ணுதான். ஆனா நமக்குள்ள ஒரு தடையா இருக்கிறது பார்த்தா மனம் தான். மனம் தான் நம்ம யாரு, என்ன ஏதுன்னு உணர முடியாம, அதுக்குள்ள இணைய முடியாம நமக்கு ஒரு தடுப்பா இருக்குது. குணா, வேற? என்னோட கொஸ்டின், ஆ, மறுபிறவி எப்பொழுது இல்லை அப்படிங்கிறது. மனம் கடந்த நிலை. இப்ப மனசு இருக்கிறதுனால தான் நம்ம மறுபடியும் அடுத்த பிறவிக்கு உண்டான அடித்தளத்தை நம்ம போட்டுட்டு நம்ம இறக்குறோம். அது நம்ம இறக்கும்போது மனம் கடந்த நிலையில நம்ம இறக்கும்போது ம நமக்கு வந்து மறுபிறவி இல்ல. மனம் இருந்தா தான் மறுபிறவிங்கிறது கிடைக்க போகுது. நமக்கு இது இல்லாதனால மறுபிறவி இல்லங்கிறாரு. ஓகே, தேங்க்யூ குணா. நன்றி. ஆனா மனம் கட்டுப்படுமா, கட்டுப்படுத்தலாமா? மனம் வந்து எப்படின்னா, இப்ப தனியா நாமளா படுத்தணும்னா அது முரணாகும். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு குதிரை வந்து ஓடிக்கிட்டே இருக்குதுன்னா, கம்முனு விட்டுட்டோம்னா, அதுவா ஓடி ஒரு இடத்துல வந்து அமைதியாயிரும். நாம போய் அது மேல ஏறணும்னா தான் அது இன்னும் முரண்டு பிடிக்கும் அப்படிம்பாங்க. நம்ம எதுவுமே இப்ப நம்மளே மேலயே யாரோ ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்துனாங்களா, நம்மள எப்படா அத உடைச்சுட்டு நம்ம வெளியில வரலாங்கிறது தான் நம்மளோட குணமாவே இருக்கும். அதனால மனச வந்து நம்ம எதையுமே கட்டுப்படுத்தவே கூடாது. கட்டுப்படுத்தாம நம்ம அமைதியா விட்டுட்டோம்னா, அதுவா தன்னால அமைதியாயிரும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம அமைதியா இருந்தோம்னாவே, அது தன்னால இதாயிரும். நம்மள யாரோ பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப தான், அது இன்னும் ஓட்ட எடுக்க ஆரம்பிக்குது. நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, அது வந்து கட்டுப்படுத்தணும். நமக்குள்ள ஆக்கிரமிச்சு வச்சுக்கணும்னு நாம நெனைக்கிறோம். அது வந்து நம்ம ஒண்ணு பண்ணோம்னா, அது 10ஆ பீறிட்டு எழக்கூடிய தன்மையில இருக்குது. அதனால நம்ம அத எதுவும் பண்ணக்கூடாது. அதுவா வந்துரும். ஆனா நாமளா பண்ணக்கூடாது. முயற்சியே பண்ணாம விட்டோம்னா, அதுவா தன்னால அமைதியாயிருது. ஆனா சொல்லுங்க. கவனிப்பவரை களவாடுவது எது? கவனிப்பவரை களவாடுது எதுன்னு பார்த்தா, நம்மளுடைய எண்ணங்கள் தான். நாம வந்து இப்போ ஒரு நிமிஷம் நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்மளுடைய எண்ணம், செயல், சொல் இது எல்லாமே பார்த்தா, தன்னால நமக்கு அடுத்த இடத்துக்கு கூட்டு போயிருது. நம்ம தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவனிக்கணும் அப்படின்னு நம்ம உட்காருவோம். நமக்கு வேற ஒரு எண்ணம் வந்து, நம்ம அந்த எண்ணத்துக்கு பின்னாடியே நம்ம போயிருவோம். அது எண்ணம் விருத்திகள் ஆகும். இப்ப நான் சேலம் போகணும், ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்னா, அந்த ட்ரெயின்ல இருந்து எங்கெங்கெல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லி எண்ணம் வந்து விருத்தி. அதுலருந்து அப்படியே அடுத்தடுத்து அந்த ஒரு விதை போட்டா மரமாகுற மாரி, அது எண்ணம் வந்து நமக்கு விருத்தியாகிட்டே போயிட்டே இருக்கும். அது மாரி நம்ம தள்ளி போகும்போது, அப்ப வந்து மறுபடியும் நம்ம வந்து மையத்துக்கு நோக்கி வந்துரணும். இதுல வந்து அந்த எண்ணம் தான் மெயினான இது. நம்ம கவனிப்பாளர்ல இருந்து எண்ணம் வந்து நம்மள தனி இடத்துக்கு கொண்டு போயிருது. அப்ப நம்ம அங்கருந்து நம்ம பிரிஞ்சு போயிட்டோம். அப்படிங்கிறது நமக்கு கவனத்துல வந்து விழிப்புணர்வு வந்து மறுபடியும் நாம வந்து கவனிப்பாளரா வரணும். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். பிரபஞ்சத்தையும் நம்மையும் பிரிப்பது எது மாஸ்டர்? பிரபஞ்சம் அதே மனமே தான். மனமேதானா? மனமே தான். அதே கேள்வி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். மத்தபடி பிரபஞ்சத்தையும் நம்மையும் பிரிக்கிறது எதுவும் இல்ல, மனம் மட்டும்தான். மனம்தான். மனதால தான் நம்ம பிரிஞ்சிருக்கிறோம். நீ வேற, நான் வேற. இப்ப நீங்க வேற, நான் வேற. பிரபஞ்சம்னா தனிப்பட்டது இல்ல. நீங்களும் நானும் எல்லாமே சேர்ந்தது தான் பிரபஞ்சம். இது உங்களுக்கும் எனக்கு என்ன பிரிவு இருக்குதுன்னா, மனசுக்குள்ள தான் எனக்கு இருக்குது. நீங்களும் நானும் பழகிட்டோம். 2 பேரும் ஒண்ணுதான்னா, நமக்குள்ள பிரிவு இல்ல. பிரபஞ்சம் வேற, நாம வேற இல்ல. எல்லாருமே ஒண்ணுதான். ஒவ்வொரு பொருள், கல், முள் அது எதா எல்லாம் ஒண்ணுதான். இருந்தாலுமே எல்லாம் பிரபஞ்சம் தான். நம்மள பிரிக்கிறதுனா மனசுதான். உங்களை நான் ஏத்துக்கிட்டேன்னா, நீங்க வேற, நான் வேற இல்ல. எல்லாம் ஒண்ணுதான். ஒண்ணாவே கலந்திருக்கலாம். அது மனசு தான் பிரிக்குது. ஓகே மாஸ்டர், தேங்க்யூ. வணக்கம் வேற? குணா சார். வணக்கம். சார், சாட்சி பாவனை எப்படி இருக்க வேண்டும், அது கொஞ்சம் சொல்லுங்க சார். சாட்சி பாவனை என்னன்னா, முழுசா பற்று இல்லாம இருக்கணும். இப்ப நமக்கு வந்து சாட்சி பாவம்ங்கிறது நம்ம இருப்போம். ஆனா, அந்த இடத்துல எங்க மாட்டிக்கிறோம்னா, பற்றுங்கிறதுல தான் மாட்டிக்கிறோம். அந்த பற்று இல்லாத போது, சாட்சி பாவம் இன்னும் நல்லா இருக்கும். அது சாட்சி பாவம், பற்றுங்கிறது புரியுதுங்களா?
புரியுது சார். அது வந்து நம்ம அப்ப சாட்சி பற்று பாவம் இல்லாம இருப்போம். இருந்தாலும் ஆனா அப்ப சாட்சி வந்து நமக்கு பற்று இருக்கிறனால நம்மளால கவனிக்க முடியாது. கவனிப்பாளர்ல இருந்து அந்த இடத்துல நம்ம மாறிடுவோம். இப்ப என்ன நடக்குது, நம்ம வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஒரு கவனிப்பு மாதிரி இருப்போம். ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா நாம வந்து கஷ்டமாயிருவோம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் இருந்தா நாம வந்து அந்த இடத்துல கவனிப்பாளரா இருக்க மாட்டோம். பற்று இருக்கிறதுனால அந்த கவனிப்பாளர் வந்து அவருடைய தரத்துல இருந்து தாழ்ந்து போயிடுறாரு. அதனால பற்று இல்லாத போது கவனிப்பாளர் இன்னும் நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். நன்றி. வேற அண்ணா பலமானவர் யாருங்க? பலமானவர் யாருன்னா நம்மள நாமே எதிர்த்து நமக்கு வரமுல. நான் இங்க இல்ல, நான் அது இல்ல, உடல் இல்ல, நான் மனம் இல்ல. அடுத்தடுத்து நான் என்ன ஏது அப்படின்னு நான் போக கூடியவனா இருக்கும்போது நான் பலசாலியா ஆகுறேன் நானு. அதை எதிர்கொள்றேன். என்ன ஏது ஏன்னா நம்ம வந்து நமக்கு உள்ளுக்குள்ள தான் நம்ம பயணப்பட மாட்டோம். வெளியில போறதா இருந்தா நமக்கு ஈஸியா இருக்கும். உள்ளுக்குள்ள கண்ண மூடி வச்சாவே எல்லாம் இருட்டா இருக்கும். உள்ள என்ன ஆகுதோ தெரியாது. எண்ண ஓட்டம் ஓடும். அந்த எண்ணத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும். போதும்டா சாமின்னு சொல்லி எப்படா கண் திறக்கலாம் அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு நம்ம வந்துருவோம். அப்போ வந்து அதையும் மீறி நான் எதையாவது ஒண்ணு அடைஞ்சாகணும். நான் யார் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த பாதையில இருக்கக்கூடியவங்க பலமானவங்க. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. வேற கேள்விகள்? மனமற்ற நிலைக்கு எப்படி போறது குணா? நீங்க வந்து மனம்ங்கிறது தான் பிரபஞ்சம்க்கும் நம்மளுக்கும் இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ம், ம், அப்போ மனம் அற்ற நிலை, ஏன்னா பிறப்பு இறப்புங்கிறதுல இருந்தும் வெளியில வரணும் ம், அப்படின்னு சொன்னா அதுக்கும் ம். தடையா இருக்கிறது மனம் தான். மனம் சரி, தான். அந்த மனமற்ற நிலைக்கு எப்படி வர்றது? மனமற்ற நிலைக்கு என்னன்னா, நம்ம வேணுங்கிறப்ப பயன்படுத்தணும். வேண்டாங்கும்போது மனத்த வந்து ஆஃப் பண்ணிறணும். ஆன் ஆஃப் சுவிட்ச் மாரி நம்ம பயன்படுத்தணும். மனம்ங்கிறது வந்து நமக்கு அதுதான் வந்து நம்மளோட இறைவனோடையும், இந்த பிரபஞ்சத்தோடையும் கொண்டு போற பாலமாவும் அதே தான் இருக்குது. இப்ப நம்ம அந்த பாலத்த வந்து நம்ம ஒரு பாலம் போட்டிருக்கிறனாவே அது கடக்க தான் நம்ம பயன்படுத்தணும். ஆனா அது வந்து நம்ம வந்து இப்ப அத உடைச்சுட்டு போறதோ, அத தகர்த்து போறதோ நம்ம பண்ணக்கூடாது. அந்த பாலத்த எது நமக்கு தடையா இருக்குதோ அந்த மனம், அதையவே நம்ம பயன்படுத்தி நாம வந்து அந்த மனத்த வந்து நம்ம ஆஃப் பண்றோம். மனத்த நம்ம இல்லாம செய்ய போறதே கிடையாது. அந்த மனம் தான் நமக்கு முக்கியம். இறைவனோட படைப்பு நமக்கு குடுத்த பரிசு பார்த்தா மனம் தான். ஆனா அந்த மனத வந்து நம்ம கொலை பண்ணாம, அது நமக்கு அனுகூலமா இருக்கிற மாரி, அது சுதந்திரமா ஒரு குழந்தைய ஒரு அம்மா எப்படி பாதுகாப்பாங்களோ, அன்பா இருப்பாங்களோ, அரவணைப்பாங்களோ, அதே அந்த குழந்தைய சுதந்திரமா விடுவாங்களோ, அது மாரி நம்ம மனத்த வந்து நம்ம வச்சிருக்கணும். மனம் அது மாரி இருக்கிறப்ப, மனமற்ற நிலைக்கு நம்ம போவோம். இப்ப மனத வந்து நம்ம அடக்கணும், கட்டுப்படுத்தணும் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய பாதி உடம்ப நாமளே தகர்த்துக்கிற மாரி இருக்குது. இப்ப நம்ம சூசைட் பண்ணிக்கிறோம், தற்கொலை பண்ணிக்கிற மாரி அதுக்கு சமம். மனம் வந்து நமக்கு நல்லது பண்ணக்கூடியதா இருக்குது. ஆனா, அது நமக்கு எப்படி அத கையாளணும்னு நமக்கு தெரியாம, நமக்கு நாமே தீவினை பண்ணிக்கிற மாரி அது. அது மனமற்ற நிலைக்கு நம்ம போகும்போது, அது எல்லாம் வாய்க்கக்கூடியதா இருக்குது. ஓகே. மனம் நமக்கு ஒரு ஏணி. அத பயன்படுத்தி நம்ம மேல போற மாரி அதுக்கு தான் பயன்படுது. நம்ம வந்து ஏணிய கீழ போட்டுட்டு அது பயன்படலன்னுட்டு இருந்துட்டு, நம்ம அதுக்கு முரணான எதிர் திசையில நம்ம பயணத்த ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அத ஒரு நமக்கு செல்ல நாய்க்குட்டி மாரி நம்ம பண்ணி பழக்கி வச்சுட்டோம்னா, சரியா போயிரும். இது உன்ன வந்து நானும் நல்லது தான் பண்ண போறேன். உன்னால நானும், என்னால நீயும் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு நட்பு முறையா அந்த மனத வச்சுட்டு போனோம்னா, மனம் வந்து நமக்கு வேணுங்கிறப்ப பயன்படும். வேண்டாங்கும்போது அது ஓய்வு எடுக்கும். ஓகே குணா. நீங்க வந்து மனம் வந்து தானா ஓய்வெடுக்கும் அப்படிங்கிறீங்க. கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அது தானாவே ஆமா. அதாயிரும் அப்படின்னும் சொன்னீங்க. அப்போ ம். வந்து எப்படி என்னோட மனச வந்து நான் ஒரு ஃப்ரெண்டாவோ, ஒரு நாய்க்குட்டியாவோ நான் வந்து வச்சுக்க முடியும்? அதுக்கு நான் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன்னா, என்னோட அந்த மனச வந்து நான் என்னோட இது கட்டுப்பாட்டுக்குள்ள நான் வச்சிருக்க முடியும்? இல்ல கட்டுப்பாடத்துக்குள்ள வச்சிருக்கணுங்கிறதே அதுவே எனக்குள்ள ஒரு மன அழுத்தத்த எனக்கு கொண்டு வந்துரும். எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் வந்து கவனிப்பாளராவே இருக்கிறேன். என்னுடைய எண்ணங்கள் வந்து நான் எப்படி என்ன ஏதுன்னு நான் கவனிக்கிறேன். கவனிக்க அந்த ஒரு எண்ணத்துக்கும், அடுத்த ஒரு எண்ணத்துக்கும் நடுவுல ஒரு இடைவெளி கிடைக்குது. இப்போ ஒரு எண்ணம் எனக்கு வந்துட்டு போயிருச்சு. ஓகே இப்ப நம்ம காலைல சாப்பிட்டோம். மதியானத்துக்கு என்ன ஏது அப்படின்னு யோசிக்கும்போது, குறைவான ஒரு இடைவெளி கிடைக்குது. அந்த இடைவெளி வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு அமைதி கிடைக்குது அந்த இடத்துல. அந்த அமைதி வந்து நமக்கு அதிகரிக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சுரும். அந்த பதட்டம் இல்லாம நம்ம அந்த அமைதி இடைவெளிய நம்ம கவனிக்க பார்த்தா, அந்த இடைவெளியோட தூரம் வந்து அதிகரிக்கும். நமக்கு ஒரு எண்ணமோ, இன்னொரு எண்ணமோ ஒரு நிமிஷத்துல ஒரு 4 வருதுன்னா, அடுத்த வாட்டி இன்னும் கம்மியாயிரும். அந்த இடைவெளி அதிகரிக்க தான் நமக்குள்ள ஒரு அமைதிங்கிறது வந்து தன்னால வருது. அந்த அமைதியில இருந்து நம்மளோட வந்து அடுத்த ஒரு ஆன்ம பயணத்துக்கு அது நம்மள அழைச்சிட்டு போகுது. அது அப்படியே நம்ம அப்படியே கவனிப்பாளரா மெயின்னு நம்ம கவனிப்பாளர், சாட்சி பாகம்.
இது 2ம் தான். அதுதான் நம்மள வந்து அடுத்த நிலைக்கு நம்மளோட பரிணாமத்துக்கு கொண்டு போகுது. ஓகே. அப்ப இதெல்லாம் ஒண்ணா வந்து சேர்ந்த பேக்கேஜ் விழிப்புணர்வுன்றாங்க. ஓகே. அப்ப வந்து அத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட எண்ணங்கள நம்ம வந்து கவனிக்கணும். ஆமா. ஒரு எண்ணத்துக்கு எண்ணமும் நடுவுல இடைவெளி. எண்ணத்துக்கு கவனிக்கிறோம். அடுத்து வந்து இன்னும் சூட்சமா போனோமா, ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் உண்டான நேரங்கள் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு ரொம்ப மெல்லிய இடைவெளி இருக்கும். நம்ம அத நல்லா கவனிச்சா தெரியும். ஒரு எண்ணம் நம்ம தியானத்துல இருப்போம். அடுத்து ஒரு எண்ணம் வரும். அது எண்ணம் வந்து நமக்கு ஒரு தொடர் வண்டியாட்டம் போகாம, ஸ்டாப்பிங்ல நின்னு வர்ற மாரி இருக்கிறப்ப அந்த இடைவெளி வரும். அந்த இடைவெளிய நம்ம கவனிக்கணும். ஓகே. இப்ப நம்ம அப்போ அது ஓம் நமக்கு செட்டிங் வந்து ஓம் தியானம் பண்றோம்னா, ஒரு ஓம் சொல்றோம். அடுத்து ஒரு ஓம் சொல்றம்போது ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருக்கு பாத்தீங்களா? அந்த ஓம கவனிக்கிறத விட அந்த இடைவெளி தான் நம்ம கவனிக்கணும். எண்ணம் வந்து அப்படிதானே? புரியல. என்ன கேட்குறதுன்னு புரியல. ஸ்டக் அதாவது ஆயிடுச்சு. கவனத்த வந்து நம்ம அதிகப்படுத்தணும். ஆமா. கவனத்த அதிகப்படுத்தணும். அந்த இடைவெளிய கவனிக்கணுங்கிறாங்க. ஒரு ஆமா. எண்ணத்துக்கும் 2வது இல்ல எண்ணத்துக்கும் வர அந்த இடைவெளி. இடைவெளி அப்படிங்கிறதே வந்து அந்த இடத்துல கவனத்த அதிகப்படுத்தும்போது ஆமா, இடைவெளி ஆமா. அதிகமாகும் ஆமா, இல்லையா? ஆமா. ஆமா. அது அதேதான், அதேதான். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ குணா. இப்ப சாட் நாம வந்து என்னன்னா, அந்த கவனத்தையும் இப்ப எனக்கு என்ன எண்ணம் வருதோ, அத நான் கவனிக்கிறேன். அடுத்த எண்ணத்தையும் கவனிக்கிறேன். அந்த எண்ணங்களுக்கு நடுவுல வர இடைவெளியும் கவனிக்கிறேன். அந்த இடைவெளி தான் நமக்கு முக்கியம். எண்ணத்த கவனிக்கணுங்கிறத விட அந்த இடைவெளி தான் நமக்கு முக்கியம். அந்த இடைவெளி நமக்கு நீண்டு நீண்டு தான் எண்ணமற்ற நிலைக்கு நம்ம போகப்போறோம். ம். நம்ம ஓகே. இவ்வளவு நாள் கரெக்ட். எண்ணத்த தான் கவனிக்கிறோம். எண்ணத்துக்கு இருக்கிற இடைவெளிய நம்ம கவனிக்கணும். அதுக்குள்ள தான் நமக்கு ஒரு அமைதி கிடைக்க போகுது. அதுக்குள்ள இருந்து ஒரு ஒளி வருதுன்னா, அந்த ஒளி தான் நம்ம ஆன்மா முழுவதும் பரவ போகுது. அந்த ஆன்ம ஒளி தான் நம்ம இந்த பிரபஞ்சம் முழுதும் நான் தான் அப்படிங்கிறத நம்மள அடுத்த நிலைக்கு, அடுத்தடுத்த நிலைக்கு நம்மள கொண்டு போகக்கூடியது. அதனால எண்ணத்த கவனிக்கிறத விட, எண்ணங்களுக்கு நடுவுல வர இடைவெளிய தான் கவனிக்கணும். ஓகே. சோ எண்ணத்த கவனிச்சா தான் அந்த எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும். அந்த குறையறப்போ அந்த எவ்ளோ குறையுது அப்படிங்கிற அந்த இடைவெளியும் நம்ம கவனிக்கணும். இன்னும் உன்னிப்பா நம்ம போகணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அப்படிதானே? ஆமா, ஆமா, அப்போ நம்ம கவனத்த அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். இன்னும் ஷார்ப்பன் பண்ணிக்கிட்டே, இன்னும் உன்னிப்பா நம்ம எடுத்துட்டே போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது. ஆமா, அப்போ ஆமா, நமக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற ஆழ் மனசுல இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களும் வெளியில வர வர ஒண்ணொண்ணா கவனிச்சு நம்ம அத இது பண்ணிட்டே வரணும். ஓகே. ஆமா. தேங்க் யூ. நம்ம அந்த வெறுமையோட போவோம். அந்த பிரபஞ்ச வெறுமையோட இந்த வெறுமையும் ஒண்ணு சேரும். தேங்க் யூ சோ மச். அந்த இது வெறுமை வந்து என்ன ஆகுதுன்னா, அட்டைன் இன்னொரு பண்ணணும். சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த வெறுமை அப்படிங்கிறது தான் நம்ம ரீச் ஆகணும் நம்ம. அதாவது ஒண்ணுமே இல்லாத எண்ணமற்ற காலி இடமா நம்ம ரீச் ஆகணும். ஆமா. ஓகே. ஓகே குணா. தேங்க் யூ சோ மச். இந்த நன்றி. சாட் பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் போட்டிருக்காங்க. ஆ. விழிப்புணர்வுனால அட்வான்டேஜஸ் என்ன? டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விழிப்புணர்வால என்னன்னா, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம எப்படி நம்ம என்னாத்துக்கு வந்திருக்கிறோமோ, நம்ம நோக்கம் என்னவோ அத நோக்கி நம்ம பயணம் இருக்கும். இல்லைன்னா, நம்ம எங்க வந்தோமோ அந்த திசை மாறி போகக்கூடிய அளவுல வந்துரும். நம்மளோட கோல் என்னன்னு எல்லா இதுலயுமே தெரியும். நமக்கு பாதிப்புங்கிறதே இல்லாம, எதா இருந்தாலும் நாம வந்து நம்மளுடைய சுயத்தோடயே இருப்போம். மையத்தோடயே இருப்போம். மையங்கிறது எங்க எடுத்தாலும் ஒரு மைய புள்ளிங்கிறது ஒண்ணு இருக்குது. நம்ம ஒரு சமையல் செஞ்சாலும் சரி, கார் ஓட்டுனாலும் சரி, ஒரு எக்ஸாம்க்கு எழுதினாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, நம்ம அந்த மையம் என்னவோ, என்னோட என்ன செயலோ அந்த செயலோடயே நான் இருப்பேன். செயல் விட்டு நான் நவுந்து போக மாட்டேன். அதுதான் மையங்கிறது. அது மாரி இந்த விழிப்புணர்வு இருக்க இருக்க, நம்ம என்ன செய்யணும்னு நெனைக்கிறோமோ அந்த இடத்திலேயே இருப்போம். நம்ம இங்கேயும், அங்கேயும் ஒண்ணு சிதறி சிதறி இருப்போம் நம்ப. இப்ப நான் வந்து இங்க பேசிட்டு இருப்போம். ஒருத்தர் கேட்டுட்டு இருப்போம். கேட்க வேற நான் சொல்ல சொல்ல அத பத்தி இன்னும் எனக்கு தெரிஞ்ச அறிவு வச்சு நான் இன்னும் அத விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே போவேன். அது மாரி நம்மளுடைய கவனம் ஒவ்வொரு இடத்துலயும் மாறி மாறி போயிட்டே இருக்கும். இப்ப டிவி பார்த்துட்டு இருக்கிற மாரி இருக்கும். டிவி பார்ப்போம். அதுல ஏதோ ஒரு நகைச்சுவை காட்சி வந்ததுன்னா, அது தொடர்பான நகைச்சுவை காட்சி எப்படி வந்திருக்குது? அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணம் அங்க மாறிட்டு இருக்கும். அப்பவே நாம இருந்துட்டு நம்ம கோயிலுக்கு வேற இப்ப போகணுமே அப்படின்னு ஒண்ணு வரும். அடுத்து நண்பர்கள் ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம பண்ணணும்னு அது மாரி நம்ம ஒருத்தரா இருக்கிறவங்க வந்து 100 இடத்துல பிரிஞ்சு இருக்கிறோம். அந்த சிதைவு இல்லாம எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறது தான் விழிப்புணர்வு. அப்போ ஒரே இடத்துல நம்ம இருக்கும்போது தான் அந்த பயணம் போக முடியும். இப்ப நான் கோயம்புத்தூர் போகணும்னா, நான் முழு மனிதனா தான் போ முடியும். என் கை ஒரு இடத்துல, கால் ஒரு இடத்துல, முகம் ஒரு இடத்துல, இது மாரி பிரிஞ்சு பிரிஞ்சு போனா நம்ம பயணம் போக முடியாது. நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ போ முடியாது. ஆனா நாம வந்து இப்ப அப்படிதான் அதே இயல்புல தான் பிரிஞ்சு இருக்கிறதுல தான் நம்மளோட இயல்பாவே நம்ம இருக்கிறோம். அப்படி இல்லாம நம்ம முழு மனிதரா ஆகணும்னா, முழு விழிப்புணர்வா அந்த பிரசன்ட்ல மையத்த நோக்கி நம்ம எப்பயும் இருக்கணும். அதுக்கு எது நமக்கு உதவும்னா விழிப்புணர்வு தான். அந்த விழிப்புணர்வு வந்தா வாழ்க்கை இன்னும் மேம்படும். இப்ப அதனால நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, அதனால நமக்கு அட்வான்டேஜஸ் தான் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் இல்ல ஆமா, அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. அது டிஸ்அட்வான்டேஜ்ன்னு நெனைக்கிறதுமே அட்வான்டேஜ் தான். நமக்கு வந்து அப்ப ஓகே நான் தப்பான பாதையில போயிட்டு இருக்கிறேன்னு தெரியறதும், நம்மள சரியான பாதைக்கு தான் கொண்டு போக போகுது. இதுல எதுவும் தப்பும் கிடையாது, சரியும் கிடையாது. நமக்கு எந்த இடத்துல நம்ம வந்து இப்ப நம்ம கார்லயே போயிட்டு இருக்கிறோம். ஓ! இந்த ரூட்ல கிடையாது அப்படிங்கும்போது என்ன ஆகுது? நம்ம அந்த இடத்துல நிறுத்திட்டு நம்ம சரியான ரூட்டுக்கு திரும்ப போறோம்.
அப்ப இதுல நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. நம்ம விழிப்புணர்வா அந்த இடத்துல வந்துட்டோமா, ஓகே இந்த ஜென்மத்துல நமக்கு விழிப்புணர்வு வந்துச்சு. அதுல இருந்து நம்ம அடுத்து நம்ம எப்படி போலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். சூப்பர் குணா. தேங்க் யூ சோ மச். ரொம்ப நன்றி. நல்லா ஆன்சர் பண்ணீங்க. தேங்க் யூ. அடுத்து வேற கேள்வி ஏதாவது இருக்குங்களா? நீங்க வந்து இந்த விழிப்புணர்வு புக் படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றம் நடந்துச்சு? இந்த புக் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? இந்த கிளாஸ் எடுக்கறனால உங்களுக்குள்ள என்ன மாரி மாற்றங்கள் நடந்துச்சு? அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க குணா. விழிப்புணர்வு அடுத்து புக்ல சாந்தி என்ன மேம் பேசுவாங்க. ஆ பேசட்டுங்களா அவங்க? சொல்லுங்கம்மா. நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணிருங்க. அப்புறம் சாந்தி மேம் கூப்பிடுவாங்க. ஓகே, ஓகே. இப்ப விழிப்புணர்வு புக் எப்படின்னா, எனக்கு 2 புக் எனக்கு மெயினானது. என்னன்னா, பதஞ்சலி யோக சூத்திரம். அதுல படிக்கும்போது அப்படியே வேற ஒரு இதுல வந்தது. அடுத்து விழிப்புணர்வு எப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரே பாதையை நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம். இது சரியில்ல அப்படின்னு சொல்லி திசை மாட்டக்கூடிய அளவுல இருக்கிறது தான் அந்த விழிப்புணர்வு புக். அந்த விழிப்புணர்வுல எதுவுமே இல்ல, சொல்லாதது எதுவுமே கிடையாது. நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் மைன்யூட்டா நம்ம தவறு செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுல அதுல அந்த அளவுக்கு இருக்குது விழிப்புணர்வுல. இப்ப நமக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. நான் வந்து தூக்கத்திலேயே தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் இருக்கிறத ஒத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் நானு. ஆனா நான் வந்து விழிப்புணர்வா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு விழிப்புணர்வா என்னன்னா, இப்ப பொதுவா தனித்திரு, விழித்திருன்னு பார்த்தா நம்ம தூங்காம இருக்கிறோம். அது மட்டும் தான் விழித்திரு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஆனா விழிப்புங்கிறது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அந்த பிரசன்ட்ல இருக்கிறது. நிகழ்காலத்துல இருக்கிற அளவுல நம்மள எது கொண்டு வந்து வைக்குது, நம்ம எங்கெங்கெல்லாம் சிதறி போயிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றா இருக்குன்னா நம்மளோட இது எங்க போகணும், நம்மளுடைய முழு ஸ்ட்ரக்சரும் நம்மளோட இந்த மேப் இருக்கு இல்லைங்களா? நம்ம எங்க போகணும், என்ன ஏது வாங்கணும் அப்படின்னு சொல்ற முழு திட்டமும் அதுல இருக்குது. விழிப்புணர்வுல இருக்குது. அந்த விழிப்புணர்வு புக்க இப்ப படிச்சதுனால நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன வருதுன்னா, நான் விழிப்புணர்வா இருக்கிறேன். எங்கெங்க இடத்துல நான் தப்பு பண்றேன், எப்படி நான் என்ன சரிப்படுத்திக்கிறேன். இப்ப கர்மான்னு ஒரு தியரி படிச்சேன்னா, அந்த கர்மா வந்து எனக்கு விழிப்புணர்வு இருக்கிறதுனால என்னால தொடர்பு படுத்தி பார்க்க முடியுது ஒவ்வொன்னும். என் வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இதுதான் காரணம் அப்படின்னு என்னால எல்லாமே தொடர்பு படுத்தி பார்க்க முடியுது. எனக்கு வந்து அங்கங்க சிதறஞ்சு ஒவ்வொரு தலைப்புல இப்ப ஏற்றுக்கொள்ளுதல் நமக்கு ஒண்ணு தெரியும். குறை பேசக்கூடாதுன்னு ஒண்ணு தெரியும். இது மாரி எல்லா தலைப்புலயும் நம்மளுடைய குணங்களை எப்படி மேம்படுத்திக்கிறோமோ, அதையெல்லாம் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு நூலா இந்த விழிப்புணர்வ நான் பார்க்குறேன் நானு. இப்போ ஒரு குதிரை வண்டி நம்ம ஓட்டுறோம்னா, 5 குதிரையும் ஒண்ணா கட்டிக்கிற அந்த கயிறு, அந்த புடிச்சு இருக்கிற கட்டுப்பாட்டுல இருக்கிற கயிறா நான் விழிப்புணர்வ நான் பார்க்குறேன் நானு. அது வந்து நம்மள அது கட்டும் படுத்துது. அந்த மனம், எண்ணங்கிற அளவுக்கு கட்டும் படுத்துது. நம்ம எங்க போகணுமோ, அத நம்மள கொண்டு போயும் செலுத்தக்கூடிய அளவுல விழிப்புணர்வுங்கிறது இருக்குது. இப்ப வெறும் கவனித்தல்ங்கிறது நமக்குள்ள ஒண்ணும் இல்ல. பேரதிசயமா பார்த்தோம்னா, இப்ப நம்ம கவனிக்க என்ன ஆகும்னா, நம்ம உடம்பே வெளியில வருங்கிறாங்க. வெறும் நம்ம சாதாரணமா கவனிக்கிறதுன்றோம். அது கவனிக்கும்போது நம்மள நாமே வெளியில இப்ப கண்ணாடியில தான் நம்ம முகத்த பார்க்கிறோம். அப்படி இல்லாம கவனித்தல் எனக்குள்ள அதிகரிக்கும்போது, என்ன நானே வெளியில இருந்து என்ன நான் கவனிக்க முடியும் அப்படிங்கிறது பார்க்குறாங்க. நான் தூரமா இருந்து பார்க்கிறேன். சாட்சி பாவம்ங்கிறது நமக்கு தெரியும். அது என்னங்கிறது இந்த விழிப்புணர்வுல படிக்கும்போது தான் நமக்கு தெரியுது. கவனிப்பாளர் அப்படின்னு சொல்லி எப்பவும் அது அவர் வந்து ரொம்ப திறமையானவரா இருந்தாருன்னா, நமக்குள்ள எல்லா விஷயமும் நடக்குது. அதுக்கு விழிப்புணர்வு தான் நமக்கு முக்கியமா வேணும். இந்த புரிதல் வந்து நமக்கு நல்லா தருது இந்த புக்கு. தேங்க் யூ குணா. தேங்க் யூ சோ மச். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப அழகா உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள நடந்த மாற்றத்த வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க் யூ குணா. நன்றி. சாந்தி மேம் நீங்க பேசுங்க. குணா வணக்கம். வந்து வணக்கம்ப்பா வணக்கம். அதாவது அண்டம் அழகு பிண்டம் வெறுப்பு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா ம், ம். கண்டிப்பா வந்து எப்பொழுதுமே பிண்டம் வெறுப்பு இல்லையே. நமக்குள்ள விஷயங்களை நம்ம சிலது ரசிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். சில ம், விஷயங்களா நமக்கு இந்த குணம் இருக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்றோம், ரசிக்கிறோம். அப்ப பிண்டம் ம். வெறுப்புன்னு நம்ம ஒரேடியா சொல்லிட முடியாது இல்லையா குணா? இல்ல ஒரே இது சொல்ல முடியாதுதான். நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, அதுல வந்து வெளியில நம்ம ஒரு மேகம்ங்கிறது நமக்கு வெளியில இருக்குது. அத நம்ம ரசிச்சு பார்க்கிறோம். அது வந்து மேகம் எப்படி தவழ்ந்து போகுது. அடுத்த இடத்துக்கு அப்படியே மூவ் ஆகுது. நம்ம அத பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம அது மேல நம்மளோட எண்ணத்த நம்ம எதுவும் செலுத்துறது இல்ல. ஆனா நம்மளுடைய எண்ணத்த வந்து என்ன ஏதுன்னு நம்ம வந்து அது மேல ஒரு ஃபோர்ஸ் குடுக்குறோம் நம்ம. அழுத்தம் குடுக்குறோம். அதுதான் அதுல சொல்ல வர்றது. அப்படி ஃபோர்ஸ் எப்படி குடுக்கும்போது அது மலரே இருந்தாலும் அது அழகா அது பிரகாரத்துக்கு வளர விட்டா, அது பாட்டுக்கு நல்லாவே என்ன மலரணுமோ அது இயற்கை நல்லாவே இருக்கும், மலரும். நாம போய் ஒவ்வொரு இதெல்லாம் பிக்க தேவையில்ல. விதை போட்டுட்டு அது வளருமா, வளராதா எந்த யோசனையும் இல்ல. இயற்கை அதோட வேலையே இயற்கையில இணைந்து இருக்குது. அதனால எல்லாமே நடக்கும்.
எனக்குள்ள இருக்கும்போது அது வேற மாதிரி நான் தெரிவிக்கிறேன். வெளியில இருக்கும்போது நான் அதை ரசிக்கிறேன். எனக்குள்ள வரும்போது நான் வெறுக்கத்தன்மையில இருக்கிறேன். அதையும் நீங்க ஒரு சாட்சியா பாருங்கங்கிறாங்க. எனக்குள்ள எது நல்லதோ, கெட்டதோ எது வந்தாலும் சரி. அது எல்லாத்தையுமே நான் ஒரு சாட்சியாளனா, கவனிப்பாளரா நான் பார்க்கணும். அவ்வளவுதான். எனக்குள்ள எந்த போராட்டமும் இருக்கக்கூடாது. இப்ப வன்முறைன்னு பார்த்தா நம்ம மேல நாம வச்சுக்கிறது தான் மிகப்பெரிய வன்முறைங்கிறாரு. இந்த வன்முறையில நம்ம கவனிப்பாளரா இருக்கிறோம். எனக்குள்ள இது வருது, அந்த எண்ணம் வருது, போகுது. அவ்வளவுதான் வித்தியாசம். நான் எந்த இடத்துலயும் நான் சிக்க போறதில்ல. நான் தள்ளி நின்னு பார்க்கிறேன். அதுக்குள்ள போய் நான் இணையறதில்ல. நான் காந்தமாய் அது கூட போய் ஒட்டிக்க போறதில்ல. நான் அதிலிருந்து தள்ளி நின்னு நான் கவனிப்பாளரா நான் இருக்கிறேன் நானு. ஓ! அதாவது நமக்குள்ள இருக்கிற முரண்பாடான எண்ணத்தையும் நம்ம அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். ஆமா, அதுதானே நீங்க ஆமா, சொல்றீங்க? ஆமா. ஆ. ஏன்னா நமக்குள்ள எதுவுமே போராட்டமா வரக்கூடாது. ஐயோ! இது மாரி வருதே, அது மாரி வருதே அப்படின்னு சொல்லி நம்மள நாமளே தாக்கிக்க கூடாது. அது மிகப்பெரிய வன்முறைங்கிறாரு. ஓகே, 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 ஓகே. ஏன்னா ஓகே அதுக்குள்ள குணா. நமக்குள்ள நன்றி. அது ஒரு பதட்டம் வந்துரும். ஐயோ! நான் தியானம் பண்றேன். நான் இப்படிலாம் பண்ணக்கூடாதே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒண்ணு உருவாகிருவோம். நாமளே ஒரு எல்லைக்கு அற்று நம்ம போகணும். ஆனா எல்லைக்குள்ள நம்ம மாற்றிப்போம். நான் தியானம் பண்றேன். நான் இப்படிதான் இருக்கணும். என்னோட இதெல்லாம் இப்படிதான் இருக்கணும். அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வட்டத்த போட்டு நாம அந்த வட்டத்த விட்டும் தாண்ட மாட்டோம். இப்ப நீங்க சைவம் சாப்பிடுறீங்க. நான் அசைவம் சாப்பிடுறேன்னா, நீங்க அந்த அசைவத்த மீறி என்கிட்ட எதையுமே நீங்க பார்க்க முடியாது. அத என்ன நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? நான் அசைவத்தை மீறி என்கிட்ட என்ன குணம் இருக்குது, ஏது இருக்குதுங்கிறத உங்களால பார்க்க முடியும். அதுதான் ஏற்றுக்கொள்ளுதல். நான் எப்படி இருக்கிறேனோ, அப்படியே நீங்க ஏற்றுக்கிறீங்க. இறைவன் எப்படி இருக்கிறாருன்னா, பிரிக்கிறது கிடையாது. யார் எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே ஏத்துக்கிறாங்க. அது மாரி ஒவ்வொரு குணங்கள் தான் நமக்கு மெயினா. குணங்கள் இந்த பிரமிட்ல மெயினா நமக்குள்ள வரக்கூடிய பண்பு பார்த்தீங்கன்னா, குணங்கள் தான். குணங்களால தான் நம்ம மாற்றிக்கிறோம். எப்படி நம்ம மேம்படுத்துறதுன்னா, இந்த குணங்கள நம்ம சரிப்படுத்தக்கூடியது தான். இது எல்லா யோகத்தோட முக்கியமான இது. பிரமிட்ல இந்த செயல் சின்ன சின்ன விஷயங்களா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே குணா. ரொம்ப அருமை. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நமக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களையும் பெருசா எடுத்துக்க கூடாது. ஆமா, இல்லையா? ஆமா. நல்லதையும் எங்கேயும் நம்ம கவனிக்கணும். பார்க்கக்கூடாது. ஆமா. நம்ம தான் கிரேட்டுன்னு நினைக்க தேவையில்ல. நம்ம தான் சரியில்லன்னு நினைக்க தேவையில்ல. ஆமா, ஆமா. எக்ஸலன்ட். தேங்க் யூப்பா. தேங்க் யூ. நன்றி. குணா சாட் பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் போட்டிருக்காங்க. மனிதர்களுக்கு மட்டும் தான் அவேர்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னும் விழிப்புணர்வு. விலங்குகளுக்கு தான் இன்னும் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம ஒரு காக்காவ வச்சுட்டு போறோம்னா, இப்ப நான் டெய்லி காக்காக்கு சாப்பாடு வைக்கிறேன். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நான் பக்கத்திலேயே போனாவது ஓடிரும். அது நமக்குள்ள ஒரு எல்லைய வச்சிருக்கும் அது. நம்ம பழகி, பழகி இவங்களால நமக்கு பாதிப்பு இல்ல அப்படின்னு நம்மளுடைய எண்ணத்த அது புரியும்போது தான், அது இன்னும் நான் ஒரு 10 அடியில இருக்கிறேன், 9 அடி போனா அது பறந்து போயிரும். அடுத்து நான் டெய்லி நான் சாப்பாடு வச்சு என்னால அதுக்கு தீங்கு இல்லங்கும்போது ஒரு 5 அடிக்குள்ள என்ன அனுமதிக்கும். அடுத்து 1 அடிக்குள்ள அனுமதிக்கும். இது மாரி நம்மளோட அவைகள் தான் இன்னும் விழிப்புணர்வா அதிக அளவுல இயற்கையோட இயற்கையா அது இருக்குது அது. இன்னும் ரொம்ப மேம்படும்போது காக்கா இருக்கிறதுலயே பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு அப்படியே ஆப்போசிட் அனுமதிக்காம இருக்கிறது காக்கா மட்டும்தான். காக்கா ஒருத்தரோட எந்த அளவுக்கு அது யாரு கூடயாவது இருந்துச்சுன்னா, அது பெரிய அபூர்வமான நிகழ்ச்சி. அப்ப அவங்களுடைய குணாதிசயம் இன்னும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாரி இது. இப்ப அதே மாரி மரங்களுக்கும் அது மாரி சொல்றாங்க. ஏற்கனவே கிளாஸ்ல பகிர்ந்ததே தான். இந்த மரங்களுக்கு ஒரு கோடாரியோட நம்ம போகும்போது, அதுக்கு எந்த உணர்வுமே பாதிப்பு வராது. அதே நம்ம வெட்டணும் அப்படிங்கிறபோது போனா, அதுக்கு தெரிய வந்துரும். அது மரத்துக்கு மட்டும் கிடையாது. அந்த காட்டுல இருக்கிற இலை, புல்லு முதல் கொண்டு அந்த அதிர்வ அது உணருது. விழிப்புணர்வு நம்மளோட அவங்க இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. இப்ப அங்க ஒரு கொலை நடந்ததுன்னா, அங்க அத்தன பேருக்கும் அது பாதிக்கிறது. ஆனா நம்ம ஊர்ல ஒரு நிலநடுக்கம் இருந்தாலும் சரி, ஒரு சுனாமி மாரி வந்தாலும் சரி, இந்த கொரோனால அவ்வளவு பேர் இறந்தாலும், யாருக்குள்ளயும் எந்த அளவும் இல்லாம போயிருது. பயம் தான் இருக்குதே தவிர, இவ்வளவு பேர் இதாகுறாங்களே அப்படிங்கிற நமக்குள்ள ஒரு ரொம்ப தாக்கத்த விலங்குகள் அளவுக்கு தாக்குற அளவுக்கு நமக்குள்ள ஒரு தாக்குதல் வருதில்ல. எங்கேயோ யாருக்கோ தான் நடக்குது. நமக்கா நடக்குது அப்படிங்கிற அளவுல தான் நம்மளோட இது இருக்குது. இப்போ டேப்ல ஒரு சொட்டு தண்ணி போனா கூட என்னோட உயிர் போற மாரி நம்ம கருதணுங்கிறாங்க. ஆனா நாம அப்படி இருக்கிறது இல்ல. எது நடந்தாலும் சரி எனக்கு என்ன அப்படிங்கிற அளவுல நம்ம இருக்கோம். நம்ம விழிப்புணர்வு விட்டு எங்கேயோ தள்ளி வந்துட்டோம். நம்மளது வாழ்க்கை, செயல் எல்லாமே விழிப்புணர்வு விட்டு தள்ளி தான் இருக்குது. நம்மளோட அவங்க தான் ரொம்ப நல்லா விழிப்புணர்வா இருக்கிறாங்க. இப்ப நாய்க்கு கூட பாத்தீங்களா, ஒரு வாட்டி நான் அந்த வீதியில போயிட்டு வந்தேன்னா, அடுத்த வாட்டி அதுக்கு தெரியும். என்ன எதுவும் பண்ணாது. ரெகுலரா வர்ற ஆள் தான் அப்படின்னு தெரியும். புது ஆளுங்க யாரோ எங்கேயோ வாசப்படி கால் வச்சாலும் உடனே அலர்ட் ஆயிரும். வேற ஏதாவது இருக்குங்களா? எண்ட் பண்ணிக்கலாங்களா? வேற கேள்வி இருக்குங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம். சார் உணர்வு நிலைக்கும் விழிப்புணர்வு நிலைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் ரெண்டுக்கும்?
இப்போ உணர்வுகள் நிலைக்கு எப்படின்னா, நம்ம உணர்வால தான் நம்ம நெறைய இடத்துல நமக்கு பிரச்சனை வர்றது உணர்வு தான். நான் வந்து இந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம நினைக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடப்போம் உணர்வு. அந்த உணர்வுகள் எல்லாம் நம்ம எப்படி மேம்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் விழிப்புணர்வு. இப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் எனக்கு பிரச்சனை வருது, இந்த இடத்துல வந்து நான் பற்று இல்லன்னு நெனைக்கிறேன். நாளைக்கு அவருக்கு நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆகும்போது, தன்னால நம்ம மனசு கலங்கும். அப்ப அந்த இடத்துல நான் பற்றா இருக்கிறேன். அப்ப வந்து என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம உணர்வ நம்ம கையாள தெரிஞ்சிருக்கணும். ஓகே அப்படின்னு நம்ம ஓகே இந்த இடத்துல நம்ம சமநிலை வந்து நம்ம தவறி போறோம் அப்படின்னு உணர்வு நிலையை பார்க்கிறோம். இந்த உணர்வுகள்லாம் இப்படி இருக்குது. நான் பற்றுல மாற்றிக்கிறேன். இப்படின்னு என்ன நானே கவனிக்கக்கூடிய இன்னொரு சூட்சமம் தான் விழிப்புணர்வு. உணர்வுல தான் நம்மள ஆட்டி படைக்கிறது உணர்வுகள் தான். உணர்வுல தான் நம்ம மாட்டிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. நம்ம ஒரு நாளைக்கு மேல் நோக்கி போவோம். அடுத்த நாள் கீழ் நோக்கி போறோம். அந்த சக்கரம் சுழன்று சுழன்று வந்துகிட்டே இருக்கிறது. பிறப்பு, இறப்புன்னு அதுல சுழறதுன்னா, நாம அந்த உணர்வு, உணர்ச்சியில தான் இருக்கிறோம். இப்ப உணர்வுங்கிறது நமக்குள்ள இருக்கிறது. அத வெளிப்படுத்துறது உணர்ச்சி. உள்ள இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. அது வெளிப்படுத்தும்போது தான் நெறைய பிரச்சனை ஆகக்கூடியது. இப்ப எனக்குள்ள ஒரு பொண்ணு மேல லவ் இருக்குதுன்னா, அது உணர்வு எனக்குள்ள உள்ள இருக்கு. அத நான் போனா அந்த பொண்ணுகிட்ட நான் தெரியப்படுத்தும்போது, அது உணர்ச்சியா இருக்குது. இது சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? இதுவா? அதுவா? நமக்குள்ள எந்த சிந்தனையும் இல்ல. என்ன உணர்வு வருதோ அப்படியே நம்ம வெளிப்படுத்திடுறோம். உணர்ச்சியா வெளிப்படுத்திடுறோம். அதையெல்லாம் ஒரு வரையறைக்குள்ள நம்ம கொண்டு வரணும். அதுக்கு விழிப்புணர்வு பயன்படுது. நம்ம உணர்ச்சி, உணர்வுல மத்தால இன்னும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தந்து பார்க்கணும் நம்ம. நம்ம உணர்வுகள் வந்து உடல் முழுதுமே நமக்கு பதிவாகி இருக்கும். நம்ம வந்து இப்ப எங்கேயும் இல்லன்னு நெனச்சுக்கிறோம். நம்ம சாதாரணமா நம்மளுடைய சுண்டு விரல் நகத்துல கூட ஒவ்வொரு உணர்வும் பதிஞ்சிருக்கும். நம்மளுடைய பல ஜென்மத்தோட பதிவுகள் வந்து நம்ம உடல் முழுவதும் பரவி இருக்கும். நம்ம தியானம் செய்து செய்து நம்ம கவனிப்பாளரா ஆகும்போது, நம்ம ஒரு சுண்டு விரல எடுத்து கவனிக்கும்போது, அந்த இடத்துல என்ன பதிவு இருக்குதோ, அதுக்கு உண்டான ஞாபகம் நமக்கு வெளிய வரும். அப்ப வந்து நமக்குள்ள, ஓ! எனக்குள்ள இது மாரிலாம் ஒரு பதிவு இருக்கா? அப்படின்னு நமக்குள்ளேயே வரும். ஒரு 10, 15 வருஷத்துல நம்ம நெனச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அந்த சிந்தனை எல்லாம் நமக்குள்ள ஒண்ணு வரும். இதே கட்டை விரலுக்கு போகும்போது வேற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணத்த வரும்போது நம்ம அப்ப ஓகே இதெல்லாம் நமக்குள்ள பதிவு இருக்குன்னு அப்போ ஒண்ணு தெரியும். அடுத்து நம்ம தலைக்கு போய் ஒரு முடிய நம்ம நெனச்சு பார்த்தா கூட, அந்த இடத்துல வேற ஒரு பதிவு இருக்கும். நம்ம உடல் முழுவதுமே பதிவுகளா தான் நம்ம நிறைஞ்சிருக்கிறோம். தேங்க் யூ சார். நல்லா புரியுது சார். நன்றி. சார் அப்ப அந்த உணர்வுகளை எப்படி சார் வந்து கையாள்றது? அந்த உணர்ச்சிகள அதான் வந்து விழிப்புணர்வு நம்ம தியானம், அத நம்ம கவனிப்பாளரா வர்றதுதான். இப்ப நம்ம நம்ம சுத்தி எங்க வந்தாலும் கவனிப்பாளர் தான். நம்ம கவனிக்க நமக்குள்ள இருக்கிற எண்ணத்த நம்ம எப்படி கவனிக்கிறோமோ, அப்ப எல்லாம் வெளியில வருதோ, அதே மாரி நம்ம உடல் முழுவதும் நம்ம ஸ்கேன் பண்ணணும். உடல் முழுவதும் நம்ம கவனிப்பாளரா வரும்போது, அந்த உணர்ச்சி வந்து நம்ம உணர்ச்சி வசப்பட மாட்டோம். எல்லாத்துக்கும் அமைதியாகும். இப்ப ஐம்புலன்களால தான் நம்ம வந்து நம்ம உள்நோக்கி வர்றது, வெளிநோக்கி வர்றது எல்லாமே நடக்குது. அப்ப அந்த ஐம்புலன்கள்ல என்னென்ன நடக்குது? நம்ம என் உணர்ச்சிக்குள்ள என்ன நடக்குது? என்னோட உடம்புல எப்படி நடக்குது? என் மனசுக்குள்ள எப்படி இருக்குதுன்னு, நம்ம எல்லாத்தையுமே கவனிப்பாளரா வரும்போது, அந்த உணர்ச்சிக்குள்ள நம்ம அகப்பட மாட்டோம். நீங்க உடம்ப வந்து முழுசா கவனிக்கணும். எப்படி நம்ம மூச்ச கவனிக்கிறோம், எண்ணத்த கவனிக்கிறோமோ, அதே மாரி நம்ம உடல் முழுவதும் நம்ம கவனிக்கணும். ஓகே. தேங்க் யூ சார். நன்றி. சார் இப்ப சொல்லுங்க. விழிப்புணர்வு வந்து மனிதர்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது அந்த விழிப்புணர்வுலயே இருக்கும்போது நம்ம அந்த மேலான நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. அ, ஆனா மிருகங்கள், இந்த பிளான்ட்ஸ், மத்த ம், ஜீவராசிகள் எல்லாமே விழிப்புணர்வா இருக்கு. அது ம், அவைகளால ஏன் அடைய முடியல? ம். நம்ம மனித ஸ்டேஜுக்கு வந்தா தானே அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமா. அடுத்து அவங்களும் வருவாங்க. அடுத்து அதுக்கு இப்ப நாமளே வீட்ல ஒரு நாய்க்குட்டி நம்ம வளர்த்துறோம்னா, அடுத்த பிறவியில அது பார்த்தா, இன்னும் மனிதர்களோட எப்படி இருக்கிறாங்க, மனிதர்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வருதுங்கிறாங்க. அதுக்கும் விழிப்புணர்வு இருக்கும். அதுவும் அதனுடைய இதெல்லாம் வளர்ச்சி வரும். நம்ம வந்து அதுக்கு உண்டான வளர்ச்சி இல்லன்னு நாம நினைக்க முடியாதுல்ல. அதனுடைய விழிப்புணர்வுல இருந்து அது இன்னும் மேம்படும். நமக்கு அது தெரிய போறதில்ல. இப்ப தண்ணியா இருந்தாலும், தண்ணிக்குள்ள நம்ம வைப்ரேஷன் இப்ப கோயில்ல வந்து நம்ம தண்ணி தீர்த்தம் தராங்கன்னா, அந்த மந்திரங்கள்லாம் ஓதி, அதுக்குள்ள அந்த வைப்ரேஷன் இருக்கும். அத நம்ம குடிக்கும்போது நமக்குள்ள அது வரும். அப்படியே கடந்து கடந்து வருது. அதனால தண்ணிக்கு நம்ம எதுவும் இல்ல அப்படின்னு நாம சொல்ல முடியாதுல்ல. அது மாரி அவங்களுக்கும் உண்டான வளர்ச்சி இருக்கும். அவங்கள பாதுகாக்கிற அளவுக்கு அவங்களுக்கு உண்டான விழிப்புணர்வு இருக்குது. நமக்கு வந்து அது மாரி கிடையாது. யார் எது சொன்னாலும் மாட்டிக்குவோம். அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம். 2 பேர ஃபிரெண்ட்ஸ பார்க்கும்போது வான்னு சாப்பிடலாம்ன்னு சொல்லி சாப்பிட போயிருவோம். அது மாரி நமக்குள்ள விழிப்புணர்வு இல்ல. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணுமோ அத முறையா பண்றாங்க. ஒரு வேப்ப மரத்த போட்டா வேப்ப மரம் தான் வருது. மாமரத்த போட்டா மாம்பழம் தான் வருது. ஆனா மனுஷனா இருக்கிறது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மனசு எப்படி இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என் எண்ணம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறோம். இது மாரி அவங்க வந்து எப்படி நான் விலங்கா இருக்கணும், எப்படி நான் செடியா இருக்கணும், அவங்க எதுவுமே தெரியல. அவங்களுக்குள்ள இன்பில்டாவே அது இருக்கு. அந்த விதைக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. நமக்குள்ளயும் அதே மாரி இருக்குது. நமக்கு அது மறைஞ்சு போயிருக்குது. மறந்துட்டோம். அவ்வளவுதான் விஷயம்.
அவங்களுக்கு உண்டான வளர்ச்சியில அவங்க இருக்கிறாங்க. நமக்கு உண்டான வளர்ச்சியில நாம போயிட்டு இருக்கணும். ஆனா தடையா நம்ம மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல நமக்கு என்னுடைய கோல் என்னன்னே தெரியாம நம்ம இங்கேயே மாட்டிட்டு இருக்கிறோம். நமக்கு அது தெரிய வந்திருக்குது. அதை எப்படி நான் சீர்படுத்தி, மேம்படுத்தி என்னோட பயணத்த நல்லபடியா கொண்டு போறதுங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். ஓகே, நன்றி. நன்றிங்க. குணா, சொல்லுங்க. நான் கேட்க வர்றது என்னன்னா, இப்போ வந்து மரங்கள்லாம் வந்து முழு உணர்வோட தான் இருக்கு இல்லையா? விழிப்புணர்வோட தான் இருக்கு. யார் வராங்க, ம், என்ன ம், ஏது எல்லாமே தெரியுது. அதாவது செல்ஃபிஷா இல்லாம, எல்லாருக்கும் எந்த ஒரு பாகுபாடு இல்லாம ஒரு 0 ஸ்டேட்ல தான் இருக்கு இல்லையா? ம், ம். ஆமா, அப்படின்னா, அவங்கலாம் வந்து விழிப்புணர்வு உள்ள ஒரு இதுவா? இப்ப ஆமா. விழிப்புணர்வோட இப்ப இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு இப்ப அதுதான் அவங்க சொல்றேன். சொல்லுங்க, சொல்லுங்க. அவங்க அப்ப வந்து என்லைட்டன் பீயிங்கா? நான் அதுதான் கேட்கிறேன். இப்ப அதுதான் மனுஷனுக்கு நமக்கு வந்து தானே மனுஷனுக்கு தானே நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து ம், இதெல்லாம் பெற்று நம்ம வந்து என்லைட்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ம், அவங்க எல்லாம் ம். இயற்கையாவே இப்படிதானே இருக்காங்க. மரங்கள்லாம் வந்து இயற்கையாவே வந்து என்லைட்டன்டா, அதாவது அந்த கேரக்டரோட தான் இருக்காங்க ஆமா. இல்லையா? ம். ஏன்னா அவங்க வந்து என்லைட்டன் பீயிங்கா அப்படின்னு நான் கேட்கிறேன். அதேதான் இப்ப சொன்ன பதிலே மாரிதான். அவங்களுக்கு உண்டான வளர்ச்சியில அவங்க இருக்கிறாங்க. இப்ப நமக்கு வந்து எப்படின்னா, நமக்கு என்னங்கிறதை நம்ம பார்க்கறது இல்ல. அடுத்தது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப விழிப்புணர்வு பத்தி நம்ம ம், எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டாலும், நாம எப்படி ம். என்னென்ன பயணம் எப்படி நம்ம பார்க்க போறதில்ல. அடுத்து என்னோட கவனம் பூரா வெளிநோக்கியே தான் போகுது. ஐம்புலன்கள் என்ன படுத்துது நம்மள இத்தனை வருஷமா என்ன பண்றோம்னா, நம்ம பார்க்கிறோம், காதுல கேட்கிறோம், தொடு உணர்வுன்னு இப்படி ஐம்புலன்கள்ல சிக்கி இருக்கிறோம். நம்ம கவனம் மனசு மறுபடியும் எப்படி வருதுன்னா, அதுங்களுக்கு என்ன? அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு என்ன? மறுபடியும் மறுபடியும் நம்ம திரும்ப நம்மள விட்டு நம்ம வெளிநோக்கியே தான் நம்ம சிதறியே தான் போறோம். இப்ப எனக்குள்ள என்ன வளர்ச்சின்னா, நம்ம அத பார்க்கிறதே இல்ல. அடுத்த வீட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கிற மாரி தான் இது எல்லாமே. அவங்களும் என்லைட்மென்ட்ல தான் இருக்கிறாங்க. அது நமக்கு தெரியறதில்ல. அவங்களுக்கு உண்டான வளர்ச்சி பாதையில அவங்க போயிட்டே தான் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு நாள் வளரும். அதுவும் ஒரு நாள் உதிரும். பசுமை தலைக்கும். அதுக்குள்ள ரொட்டேஷனுக்குள்ள அவங்க மறுபடியும் மறுபடியும் அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு வளர்ச்சி தான் அது. அவங்க வந்து நான் இலை உதிருதேன்னு சொல்லி அழுவுறதும் போறதில்ல. நாளைக்கு பசுமை வருதேன்னு அவங்க சிரிக்கவும் போறதில்ல. அவங்க வந்து எப்பயுமே அதே மௌனம், அதே தியானத்திலேயே தான் அவங்க இருக்கிறாங்க. நம்மளோட பாதை தான் மாறி மாறி இருக்கு. இல்ல குணா, நான் தான் அது மாறி மாறி கரெக்ட். இருக்கிறேன். இப்போ ஒரு தடவை என்னோட விருப்பம் வரும்போது நான் சிரிக்கிறேன். எனக்கு எகென்ஸ்டா எதிரியா வரும்போது நான் அழுவுறேன். நான் தான் 0க்கு போறேன், 100க்கு போறேன், 50க்கு வரேன், 25க்கு வரேன், 75க்கு வரேன். அவங்க வந்து எப்பயும் தியானம், அதே மௌனத்துல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவங்களுக்கு வந்து என்லைட்மென்ட்ல தான் இருக்கிறாங்க. இல்ல என்லைட்மென்ட்ல இருக்கிறோம். நான் இத போறேன், அத போறேங்கல அவங்களுக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இப்ப அதுதான் குணா, பூமிக்கு நான் நமக்கு அதுதான் சொல்றாங்கன்னா, கேட்கிறேன். பூமி அதே தான் சொல்லுவாங்க. "அகழ்வாரை தாங்கும் நிகழ் போலன்ட்டு." இப்ப பூமிக்குள்ள நம்ம எவ்வளோ அளவுக்கு மோசம் பண்ணாலும், அதுல நம்மள தாங்கிக்கிட்டு தான் இருக்குது. அதே மாரி அவங்களுக்குள்ள எந்த இதுவுமே கிடையாது. அவங்களோட இதுக்கு வந்து தேவையில தான் அவங்க இருக்கிறாங்க. நாம தான் ஆசைகளுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய விலங்குகள் பொறுத்தவரைக்கும் என்ன தேவையோ அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா நாம வந்து அத ஆசையில இருந்துகிட்டு, நம்மளுடைய தேவைய மீறி நம்மளுடைய பயணம் போயிட்டே இருக்குது. அதனால நம்ம எங்க போறோங்கிறயே திசையே தெரியாம எங்கேயோ நம்ம கொண்டு போய் விட்டுறாங்க. ஓகே. குணா, தேங்க் யூ குணா. நான் உங்களுக்கு இத வந்து இன்னும் சிம்ப்ளிஃபைடா சொல்லணும் அப்டின்னா, நீங்க ம். சொன்ன ஆன்சரே தான். என்ன அப்டின்னா, நம்ம வந்து க பிளான்ட்ஸ், அனிமல்ஸா நம்ம இருக்கும்போது, கம்ப்ளீட்டா அந்த உணர்வு நிலைங்கிறது டாமினன்ட்டா இருக்கும். அப்போ வந்து கான்ஷியஸ்னஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. அதுதான் அது சொல்றபடி அந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கும். ஆனா, நம்ம மனிதர்களா ப்ரமோட் ஆகும்போது, அங்க நமக்கு அடிஷனலா ஒரு குவாலிட்டிய நமக்கு ஒரு ஒரு டூல நம்மகிட்ட குடுக்குறாங்க. ஒரு கருவிய நம்மகிட்ட குடுக்குறாங்க. அதுக்கு பேரு தான் மனம் அப்படிங்கிறது. ஸோ ம். அந்த அனிமல்ஸா, பிளான்ட்ஸா அவங்க இருக்கும்போது, அவங்க என்லைட்டன் ஆகுறது கிடையாது. ஆனா, அவங்க ஒரு உணர்வு நிலையில இயங்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும். அந்த உணர்வு நிலைய யூஸ் பண்ணிக்கிறக்கு. ஆனா, அவங்க வளர்ச்சி அடையறதுக்கு வளர்ச்சி அடையணும் அப்டின்னா, அந்த ஸ்டேஜ் அவங்க கிராஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் மனிதர்களாவே அவங்க பிறப்பெடுக்குறாங்க. ம். மனிதர்களா அவங்க பிறப்பெடுக்கும்போது, மனம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள வருது. அந்த மனத தாண்டி அவங்க மேல வர்றதுக்கு பயன்படுறது தான் விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ அப்ப என்ன ம். ஆகுது? அந்த ஒரு ஆன்மா வந்து எப்படி வந்து அ ஒரு புல்லா, பூடா அந்த மாரி எல்லாமே வந்து அது முழுமை அடையறது. நீங்க சொன்னீங்க இல்லையா? முழுமை அடையறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முழுமை அடையறது அப்படிங்கிறது மனிதனா பிறப்பெடுத்து, அந்த மனசையும் தாண்டி பிரபஞ்சமோட கலக்கும்போது தான் அவங்க வந்து அந்த ஆன்மா வந்து முழுமை அடையுது அப்படிங்கிறது. ஸோ மனிதனா பிறப்பெடுக்கும்போது அவங்க எடுத்துட்டு வர சேலஞ்ச் என்ன அப்படின்னா,
மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம், பாடி மைண்ட் அப்படிங்கிறது, சோல் மைண்ட் வேற, பாடி மைண்ட் வேற. ஸோ அந்த பாடி மைண்ட் உள்ள வர்றதுனால தான் நம்மளுக்கு இத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது. ஸோ அந்த பாடி மைண்டை கடந்து வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ குணா எல்லா வேர்டும் யூஸ் பண்ணாங்க, அந்த மனம்ங்கிறத மட்டும் சொல்லல. அதனால தான் நான் ஆட் பண்ணேன். இல்ல தேங்க்யூ. மனம் இதோட தலைப்பே மனம் தான். மனத்தை நம்ம வச்சுக்கிட்டு மனம். அடுத்த பயணம். அதுதான் அதோடைய வளர்ச்சியில அது இருக்கு. நமக்கு அது தெரியறது இல்ல, பிடிக்கிறது இல்ல. அது அடுத்த இதுக்கும் அதுதான் முதல்ல மனிதர்களோட ஒரு விலக்கு எப்படி சேருதுன்னா, அடுத்த இதுல அது மனிதர்களா பிறக்க போகுது. அதுக்கு வந்து எப்படி இருப்பாங்கன்னு நம்ம அறிவியல வந்து தெரிஞ்சுக்குது. அதே மாதிரிதான் மரமும் செடி கொடியும். அடுத்த இதுக்கு எப்படியோ அதோடைய பயணம் வரும். இப்ப நமக்கு என்லைட்மெண்ட்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அவங்களுக்கு என்ன வார்த்தைங்கிறது நமக்கு தெரியல. நம்மளோட புரிதல் வந்து அது நமக்கு புரிஞ்சதை வச்சு அதை நம்ம வரையறைக்குள்ள உட்படுறோம். அவங்களோட நாமளாதான் அதுங்களுக்கு enlightenment மனம் இல்ல, அதுங்களுக்கு என்லைட்மெண்ட் இல்ல, நம்மளுடைய வரையறையும் நம்மளுடைய கருத்து பிரகாரம் பண்றோம். அவங்களுக்கு எதுன்னு தெரியும். இப்ப ஓசோவே ஒரு பூவை பார்த்தா நீ அழகா இருக்கிறன்னு சொன்னோம்னா அந்த பூவுக்கு உண்டான அழகு போயிருச்சுங்கிறாரு. நாம வந்து மல்லிகைப்பூ அழகு, கனகாமரம் அழகு, இது அழகு இல்ல அப்படின்னு நமக்குள்ளதான் ஒரு பிரிவு இருக்குது. அதுங்களுக்கு வந்து நான் ஒரு பூவு, என் பேர் இதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க இயல்புல அவங்க இருக்கிறாங்க, அவ்வளவுதான் அது. இப்ப நம்ம என்லைன்மெண்ட் ஆக போறோம்னா என்ன, என்னோட இயல்புல நான் எப்படி இருக்க போறேன், நான் எதுக்கு வந்தேன், என்னோட இயல்பு என்னவோ அங்கேயே நான் போக போறேன். நான் அம்மா வீட்டுல இருந்து நான் வந்திருக்கிறேன், இப்ப எங்கெங்கயோ பயணப்படுறேன், மறுபடியும் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக போறேன். அவ்வளவுதான் என்லைட்மெண்ட். இப்ப இறைவனிட்ட இருந்து நம்ம பிரபஞ்சத்துல இருந்து பிரிஞ்சு நம்ம வந்திருக்கிறோம், மறுபடியும் நான் அங்கேயே போக போறேன். இப்ப எனக்கு இந்த ஆன்மீகத்துல வந்ததால இந்த என்லைட்மெண்ட்ங்கிற வார்த்தை புரியுது, விழிப்புணர்வுங்கிறது புரியுது. இது இல்லாமயே அவங்க இருக்கிறாங்க. ரொம்ப அருமை கோமதி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது ஆக்சுவலி அதான் நம்ம மனம்ங்கிற சேலஞ்சோட நம்ம வந்திருக்கோம். அவங்க வந்து சோல் மைண்டோடயே இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ரொம்ப சோல் மைண்டோடயே இருக்காங்க. நம்ம மனம் அப்படிங்கிற ஆனா நம்ம இவ்வளோ பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். மனமற்ற நிலை எப்படி இருக்கணுங்கிறத வந்து புல்லாய் பூடாய்ங்கிற மாதிரி மரமாய் விருட்சமாய் எல்லாமே சொல்றாங்க இல்லையா? இத்தனையும் தாண்டி தாண்டி அப்ப வந்து நம்ம யூனிவர்சல் கான்சியஸ்ல எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணி தான் இந்த மனது பிறவியே எடுத்திருக்கோம். பட் அதையும் தெரியாம நம்ம வந்து மனசுல தடுமாறி போயிடுறோம். அதான் புரிஞ்சது. தேங்க்யூ தேங்க்யூ. விஸ்வரூபம் என்னன்னு பாத்தீங்களா? நீங்க சொன்னது அதேதான். விஸ்வரூபங்கிறது ஒண்ணும் இல்ல, அவருக்குள்ள எல்லாமே இருக்குது. இப்ப அதுக்குள்ள ஆடு, மாடு, கோழி என்னென்ன இருக்குதோ அதுதான் விஸ்வரூபம். இத்தனை பிறவியா நம்ம எப்ப பூமி தோணுச்சோ அதுக்கு முன்னாடியில இருந்து இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ, எத்தனை உயிர் வந்துச்சோ, எத்தனை நாம ஜென்மம் எடுத்திருக்கிறோமோ அது எல்லாமே எனக்குள்ளதான் இருக்குது. அதேதான் விஸ்வரூபம். எல்லா பத்தியும் எனக்குள்ளேயேதான் இருக்குது. ஆமா. இதையெல்லாம் நமக்குள்ள எது கொண்டு வருதுன்னா தியானம் தான் வருது. எங்க சுத்தி போனாலும் தியானம். தியானத்தை நான் எப்படி நான் பண்றது, அந்த தியானத்துக்கு எது எதெல்லாம் தடையா இருக்குது, அதை நான் மீறி நான் எப்படி நான் என்ன நான் மேம்படுத்திக்கிறது, நானும் மேம்படுத்தணும், என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் நான் எப்படி வச்சுக்கணும், அதுக்கு தியானம் வந்து நம்ம கை கொடுக்குது. தியானம் எதை செய்யறேன், எதுக்காக செய்யறேன், எங்க நான் போக போறேன், எதனால இதை செய்யணும், அது மாதிரி எனக்குள்ள அடுத்தடுத்த கேள்விக்கு உண்டான பதில் கிடைக்கிறது எல்லாமே தியானத்துலதான். தியானத்துக்கு உண்டான பாதையை விழிப்புணர்வு கொடுக்குது. கரெக்ட். இப்ப வந்து இப்ப பாலம்னு நீங்க சொல்றது மனம்தான் கிடையாது, அதுதானே? இப்ப அத வந்து உடைக்கவா கடக்கவாங்கிறது வந்து மனத்தை தானே மனம்தான். அதை நம்ம பயன்படுத்தி நான் போறேன்னா அது மனத்தை நான் உடைக்கிறேன்னா. இந்த பாலங்கிறது எதுக்கு இருக்குது, ஒரு இடத்துல கடக்க தானே இருக்குது. நான் அதை வந்து சீரழிச்சிட்டேன்னா நான் எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும், அதை கடக்க முடியாது இல்ல. கண்டிப்பா. நான் மனதை பயன்படுத்தி நான் அதுவே நான் எனக்கு சாதகமா நான் அதை பயன்படுத்திக்க போறேன், அவ்வளவுதான். அப்போ நான் வந்து எஜமானரா ஆகிறேன் நான். கரெக்ட். தேங்க்யூ குணா. நன்றி சார். இப்போ வந்து பிளான்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் வந்து தேவைகளுக்கு மட்டும்தான் வாழுது, ஆசையெல்லாம் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்ப நம்ம மனுஷங்களுக்கு வந்து ஆசைகள் இருக்குது, நமக்கு அந்த ஆசைகள் இருக்கக்கூடாது சார்? இல்ல இருக்கக்கூடாதுங்கிறது எதுவும் இல்ல. அந்த பற்றுங்கிறதெல்லாம் நம்ம மாட்டாம இருக்கணும், அவ்வளவுதான் விஷயம். இப்ப நம்ம வந்து தேவைக்கு என்ன நம்ம வீட்லயே ஒரு பொருள் வாங்குறோம்னா என்ன தேவையோ அது வாங்கலாம். அப்போ வந்து எனக்கு உயர்வா விலை அதிகம் 10,000 தான் இருக்குது, அது 15,000 அந்த பொருள்னா கூட தேவைங்கிறப்ப நம்ம வாங்கலாம். ஆசைங்கும் போது அதுக்கு முடிவே கிடையாது. அது மறுபடியும் இன்னும் பெருசா விருத்திகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்கும். இப்ப நான் வந்து எனக்கு ஒரு ரூபா வேணும்னா அதுக்கு உண்டானது என்ன தேவையோ, எனக்கு 1 ரூபா தான் தேவைன்னா அதுக்கு உண்டானதை நான் பண்ணுவேன். எனக்கு 10,000 ரூபா வேணும்னா 10,000 ரூபாய்க்கு உண்டான ஆசை விரியும், அந்த விரிதல் கலவுக்கு உண்டான எண்ணம் எனக்கு விரியும். இப்போ ஒரு 100 ரூபாய் இந்த தொழில போட்டு நான் சம்பாதிக்கலாம் அப்படிங்கும் போது எனக்கு அதுக்கு உண்டான எண்ணங்கள்லாம் பதிவு எனக்குள்ள இருக்கும். இன்னொரு 10 ரூபாய்க்கு சம்பாதிக்கும் போது இன்னொரு எண்ணம் வரும். இதே மாதிரி ஒரு 10 எண்ணத்துக்கு பதிலாக எனக்குள்ள ஒரு 100 எண்ணத்தை நான் போட்டிருப்பேன். நான் வந்து அந்த எண்ணத்தை கிளியர் பண்ணாதான் என்னால அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது இந்த எண்ணங்களுக்குள்ளேயே நான் மாட்டிக்குவேன் இன்னும்.
இந்த ஆசைக்குன்னு போகும்போது அது பிரச்சனை இல்லை. அதுல நான் பற்று இல்லாம பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கிறனா அப்படின்னு பார்த்தா போதும். ஆசை இருக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. ஆசை இல்லைன்னா நம்ம உயிரோடயே இருக்க முடியாது. இப்ப மூக்கு அடைச்சிட்டு யாருமே இருக்க முடியாது. உயிர் வாழு அப்படின்னு சொல்லி கையை எடுன்னு சொல்லி நம்ம உடம்பே தள்ளி விடும். அதுக்கு வந்து உயிர் வாழணுங்கிற ஆசை இருக்குது. ஆசை இருக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. அதுல வந்து நம்ம பற்று இல்லாம இருக்கிறோமா, அது தேவைக்கு இருக்குதா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இப்ப ஆசைக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். இந்த ஊரே உங்களுக்கு தாங்கிற உங்க ஆசை இருக்கும். என் ஆசையும் இதே ஊர் எனக்கும் வேணும்னு நம்ம 2 பேரும் அடிச்சுக்குவோம். தேவைங்கும் போது உங்களுக்கு சுருக்கமாயி போயிரும். அந்த ஆசைகள் எல்லாம் சுருங்கிரும். அந்த பற்றில் நம்ம மாற்றாம இருக்கும்போது அந்த ஆசை வந்து கரெக்ட் தான். ஓகே, தேங்க்யூ சார். ஆசை இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது. நம்மளால எதுவுமே செயல் பண்ண முடியாது. நான் தியானத்துல இருக்கணும்னா, நான் ஆசைப்பட்டாதான் என்னால போய் தியானத்துல உட்கார முடியும். ஆசையே உனக்கு இருக்கக்கூடாதுன்னா நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். குணா சார் வணக்கம். வணக்கம். நாம இப்ப இந்த பிறவியில இது இப்ப விழிப்புணர்வு வந்து தெரிஞ்சுக்கினா விழிப்புணர்வை பிராக்டிஸ் பண்றோம். இதுக்கு முன்னாடி பண்ண தவறுங்களுக்கெல்லாம் கர்ம விதிப்படி பலன் இந்த விழிப்புணர்வால குறையுமா கூடுமா? குறையும். குறையுமா? குறையும். இப்ப விழிப்புணர்வா நம்ம வந்துட்டோங்கிறதே நமக்கு சரிதானே. இப்ப நம்மளே நம்ம பசங்க தப்பு பண்றாங்கன்னா நம்ம புரிய வைக்கிறோம். சரிம்மா நான் பண்றது தப்பு தானே, நம்ம அதுக்கப்புறம் விட்டுறோம்ல. நம்ம மறுபடியும் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறோம். நம்ம மறுபடியும் வந்து இல்ல நீ பண்ணது அன்னைக்கு தப்பு தான், நீ ஒத்துக்கிட்டாலும் நான் இது இல்ல, உனக்கு உண்டான தண்டனை அப்படிங்கிற நம்ம பண்ணிட்டு மறுபடியும் அதுக்குள்ள சிக்கவா போறோம். அது இல்ல நமக்கு. அது இல்லாம நமக்கு வந்து ரொம்ப குழப்பிக்கிற மாதிரி இருந்தா அந்த கடந்த காலம் எதிர்காலம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த நிமிஷத்துல நம்ம இருக்கிறோம் இல்லையா, நேத்து இன்னைக்கு நாளைக்கு இதுக்குள்ள நம்ம பார்வை இருந்ததுன்னா போதும். இப்ப நான் முன்ஜென்மத்துல எப்படி இருக்கிறேன்னா, நேத்து நான் எப்படி இருந்தேனோ அது மாதிரிதான் இருக்க போறேன். என்னுடைய கடந்த காலம் எப்படி இருக்க போகுதுன்னா, நான் நாளைக்கு எப்படி இருக்க போறேனோ அப்படிதான் இருக்க போகுது. எனக்கு இது 2மே வேண்டாம். இந்த நிகழ்காலத்துல நான் இருக்கிறேன். அதுக்கு என்ன வழியோ அதை நான் பண்றேன். அதுக்கு என்ன பண்ண போறேன்னா தியானம் பண்றேன். எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறேன். நான் எப்படி நிம்மதியா இருக்கணும், இன்னைக்கு படுத்தா எனக்கு தூக்கம் வரணும் நிம்மதியா. என்னோட கோல் அவ்வளவுதான். என்லைட்மெண்ட் முக்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இருக்கிற நானும் சுத்தி இருக்கிறவங்களையும் நான் நிம்மதியா வச்சுக்கிறேன்னா, யாருக்கும் என்னாலையும் மத்தவங்களுக்கும் தொந்தரவு இல்லையா, இன்னைக்கு நான் படுத்தா தூங்குறேனா, அவ்வளவுதான் முக்தி. கடைசியில இதுவும் புத்தர் சொன்ன வழியிலேயே தான் சார் வருது. கரெக்டா? தேவைங்க அதிகமா கூடாது, ஆசைங்க அதிகமானா துன்பம்ன்றாருங்களா, அந்த இததான் இது கொண்டாடுது. கரெக்டா நீங்க சொல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகம். ஆசை வந்து இல்ல, அவர் சொன்னதே நம்ம புரிஞ்சுக்கல. என்னன்னு ஆசைதான் துன்பத்துக்கு காரணம்னா அது வந்து மற்றவங்களுக்கு அது ஆசைகளை சிக்கி இப்ப ஒரு அமைச்சர் இருக்கிறாங்கன்னா அந்த ஆசைகள் வந்து பெருசாகி தான் நம்ம தப்பு பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த இடத்துல இருக்கிற ஆசைங்கிறது வேற. நம்ம ஆசையை வந்து எப்படி சீரமைக்கிறோங்கிறதோ பற்று இல்லாம இருக்கிறோமோ எப்படிங்கிறது தான் வேணும். இப்போ ஒரு குழந்தைய நம்ம கொஞ்சம் போறோம்னா, கோமதி ஏற்கனவே சொல்லியிருக்கா, அப்படி ஒரு குழந்தை இருக்குது நம்ம கொஞ்சணும்னா நம்ம ஆசை இல்லாம அந்த குழந்தைய போய் கொஞ்ச முடியாது. பற்றே இல்லாம நம்ம போய் சும்மா ஒரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்க முடியாது. அந்த இடத்துல நம்ம அந்த குழந்தை மேல நமக்கு ஆசை இருக்கும். அது ஆசையில எப்படி நான் இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய தன்மை தான். அது வந்து அன்புங்கிறது வந்து எனக்குள்ள வந்துருச்சுன்னா எனக்கு எந்த பிரிவுமே கிடையாது. நான் எல்லாரையும் லவ் பண்ணும்போது நான் வந்து இவங்களதான் வேணும் அவங்களதான் வேண்டாம்னு நான் ஒதுக்கவே போறது இல்லை. எனக்குள்ள அன்பு வந்துருச்சுன்னா தன்னால ஆசை இருக்கும். அந்த ஆசையால யாருக்கும் பிரச்சனை இருக்காது. ஆசைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம ஒவ்வொரு பொருள் மேலேயும் நம்ம ஆசை வச்சுட்டு இருக்கிறோம். அந்த ஆசை இருக்கக்கூடாது அப்படிங்கிற இதெல்லாம் ஆசை கிடையாது. அது ஆசையை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்னா எல்லாத்து மேலயும் நமக்கு இருக்கணும். எல்லாத்து மேலயும் நமக்கு ஒரு அன்பு இருந்ததுன்னா நம்ம ஒரு சின்னதா ஒரு ஆசைக்குள்ள போய் மாட்ட மாட்டோம். ஆமா, ஆசை கூடாதுன்றது கூட ஒரு ஆசை தானுங்களே. ஆமா, ஆசையும் கூடாதுன்றது கூட ஒரு ஆசைதான். அப்ப அத நம்ம வந்து சரியா அமைச்சுக்கணும், சீரா தெளிவா ஆக்கிக்கணும் ஆசைன்றது. அவ்வளவுதானுங்களே. ஆமா, சீர் அமைச்சுக்கிறோம். அதுல பற்றுங்கிறது எந்த அளவுல இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஒவ்வொன்றுலயும் அதனுடைய நுணுக்கம் என்ன, மறைபொருள் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப நான் குறை சொல்லக்கூடாது ஒருத்தரனா, ஏன் குறை சொல்லக்கூடாது, அதுக்குள்ள வேற ஒண்ணு மறைஞ்சிருக்கும். இப்ப திருக்குறளே இருக்குதுன்னா பொதுவா ஒரு அர்த்தம் இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்குள்ள ஒரு ஆன்மீக அர்த்தம் ஒண்ணு இருக்கும். நம்ம அதுல நுணுக்கி போகும்போதுதான் நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். அது மாதிரி அந்த ஆசை வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறியும் போகும். நான் இன்னைக்கு என்னோட ஆசை இப்ப பொம்மையா இருக்கும், நாளைக்கு என்னோட ஆசை அந்த பொம்மை இருக்காது. நேத்து நீ ஆசைப்பட்ட பொம்மையா இன்னைக்கும் நீ ஆசைப்படுனா என்ன இருக்காது. அந்த சூழ்நிலை எனக்கு மாறிடுச்சு. அப்ப என்னுடைய ஆசையும் இன்னைக்கு பைக்குக்கு மாறிடும், நாளைக்கு காருக்கு மாறும். அது மாதிரி ஆசை வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். என்னுடைய தேவை என்ன, இன்னைக்கு நேத்து எனக்கு பொம்மை இருந்தா என்னோட தேவை முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு ஒரு பைக் இருந்தா என்னுடைய தேவை முடிஞ்சிருச்சு. ஆனா என்னால இந்த இது மாதிரி போகும்போது என்னோட ஆசையும் தேவையும் நிறைவேறவே என்னோட இலக்கு கொண்டு போய் அடையறதுக்கு இது பயன்படாது. அப்ப நான் மேற்கொண்டு என்ன என்னுடைய வளர்ச்சி எங்க போகுது, நான் என்ன பண்ணணுங்கிற தெளிவு இந்த ஆன்மீகம் தியானம் இது நமக்கு கொடுக்கும். நல்வழிப்படுத்தணும், அவ்வளவுதான். அது கடைசியா சொன்னமா நீ படுத்தா தூங்கணும், அவ்வளவுதான். நல்ல அருமையா இருக்குதுயா விளக்கம்.
தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. வேற கேள்வி இல்லையா? முடிச்சு எண்ட் பண்ணிக்கலாங்களா? இதுவரை ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் மிகவும் நன்றி.